காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிடும் இல்லையா? திருப்பி இந்த கனவு வரும்போது சரி நிஜமாவே இப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா, இவங்க எதுக்கு நம்ம கனவுல வராங்க, ஒருவேளை இது வேற ஏதாவது இருக்குமா, ஆவியா பேயா பிசாசா, இது என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா காலேஜ் டேஸ்ல கண்டுபிடிக்கலான்னு போகும்போது ஒரு சில வேலைகள் வந்தனால அதுவும் பண்ண முடியல, வீட்லயும் விடல. இப்ப ஜெனிக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்ச பிறகும் பாத்தீங்கன்னா அதே கனவு வந்துகிட்டே இருக்கு. பட் இது ஒரு நார்மலான விஷயம் தான், இந்த கனவு எனக்கு எப்ப பாரு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இது பெருசா எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் ஜெனி கர்ப்பமான பிறகு அவங்க கையில ஒரு குழந்தை வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த கனவை தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வேற குழந்தைங்களோட விளையாடுறது, வேற குழந்தைங்களோட சிரிச்சு பேசுறது, அதாவது முகம் வேற மாதிரி இருந்தாலும் தானே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க குழந்தைய கையில வச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு அந்த கனவுல இருந்து பின்னாடி வேற வேற மெமரிஸ் தான் வருது, எனக்கு என்னமோ இந்த கனவுல இருக்கிறது நானும் தோணுது, என் குழந்தைங்க எங்கேயோ இருக்காங்களோ தோணுது அப்படின்னு சொல்றப்ப ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்பி அவங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க.